தற்போது குறிப்பாக சட்டமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை உணவு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, சாலை மறியல் பண்ணாங்க. எல்லா ஊடகத்திலும் வந்தது. இதற்கு காரணம் இந்த ஆட்சியில் சரியாக திறமையாக செயல்படாத காரணத்தினால் புயல் வெள்ளத்தால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதோட இன்றைக்கு அந்த கனமழையின் போது தென்மண்ணை ஆற்றில் வெள்ள நீர் விவசாய விளைநிலங்கள் எல்லாம் புகுந்து அந்த வேளாண் பயிர்கள் எல்லாம் கடு சேதமடைஞ்சிருக்குது. இந்த சேதமடைந்த இந்த பயிர்கள்லாம் முறையா கணக்கிட வேணும். எந்த விவசாயியும் விடுபடக்கூடாது. கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் டெல்டா மாவட்டத்தில் கடந்த ஆண்டு முழுமையா விவசாயிகள் கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கணக்கிட்டு நிவாரணம் கொடுக்கல. அது மாதிரி இல்லாம இந்த உரிய அதிகாரிகள் கண்காணிப்போடு எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த புயல் வெள்ளத்தால் விவசாயிகள் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அதெல்லாம் கணக்கிட்டு முழுமையான நிவாரணம் கொடுக்க வேணும். அதோட வெள்ளம் வருகின்ற பொழுது விளைநிலங்கள் எல்லாம் மண் சேர் அப்படியே படிஞ்சிட்டுது. அந்த சேரையெல்லாம் அகற்றுவதற்கு நிதி இந்த அரசு கொடுக்கணும். வீடுகளில் குடியிருப்புகளை தண்ணி பூந்துடுது. அதில் இருக்கிற பல உடைமைகள் சேதமடைஞ்சிட்டு அதற்கு தேவையான உதவிகளை இந்த அரசு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துறேன். அதோட என்ன தவறான செய்தி சொன்னீங்க? வேற வழி இல்ல. நிர்வாக கோளாறு, திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், எதுவுமே தெரியாத நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். தவறான செய்தி கொடுத்து அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறார். உண்மையிலேயே ஒரு நல்ல அரசாங்கம் நடத்துகின்ற முதலமைச்சராக இருந்தா உண்மை செய்தி வெளியிட வேணும். அத்தனையும் பொய் செய்தி. நாங்க தான் தெளிவா கொடுத்துட்டோம். உங்களுக்கு என்ன பேசுறாங்க நாடாளுமன்றத்தில் திரு தம்பிதுரை அவர்கள் என்ன பேசுறாங்க அதில் இருக்குல்ல, அதுக்கு மாறாக தானே கொடுக்கிறாரு. அவருடைய அலட்சியத்தால் டங்ஸ்டன் சுரங்கம் இன்னைக்கு நாயக்கர்பட்டியில் வருவதற்கான இந்த அரசாங்கம் நான் ஏற்கனவே தெளிவுபடுத்த நேற்றையே நான் சொல்லியாச்சு. மீண்டும் அதுக்குள்ள போகக்கூடாது நினைக்கிறேன். ஏன்னா 2024 பிப்ரவரி மாதமே டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய சுரங்க அமைச்சகம் ஒப்பந்தம் வெளியிட்டு 2011 மாதம் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு தனியார் கொடுத்துட்டாங்க. அப்ப 10 மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? மதுரை மாவட்டம் மேலூர்ல நாயக்கர்பட்டியில டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஏழை விட்டாச்சு இல்ல, 10 மாதம் இருக்குல்ல இடைவெளியில. 10 மாதத்துல மத்திய அரசுக்கு இங்க இருக்கின்ற மக்கள் பாதிக்கப்படுகிறார் என்று கோரிக்கை வச்சிருந்தா நிறைவேற்றிருப்பாங்க. ஆனா மக்கள் போராட்டம் செஞ்ச காரணத்தினாலதான் வேற வழி இல்லாத முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமர் கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்திற்கு அன்றைய தினமே டங்ஸ்டன் சுரங்கத்தை தடுக்க ஆரம்பத்திலிருந்தே திமுக எவ்வித முயற்சியும் எடுக்கவில்லை. இந்த விவகாரத்தில் அதிமுக மீது குற்றம் சுமத்தி திசை திருப்பும் முயற்சியில் திமுக ஈடுபட்டு இருக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை பார்த்தோம். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.